முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாள் விழா. அண்ணா, கலைஞர், பெரியார் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி, மல்லிகார்ஜுன கார்கே, பினராயி விஜயன் பிறந்த நாள் வாழ்த்து. ரஜினி, கமல், விஜய், அண்ணாமலை உள்ளிட்டோரும் வாழ்த்து கூறி எக்ஸ் தளத்தில் பதிவு. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ வழக்கு. தேர்தல் ஆணையம் பதில் தர உத்தரவிட்டு மார்ச் 7ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. எங்கள் கொள்கையோடு உடன்பட்ட கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கு வருவது இயற்கையானது. கமலின் வருகை திமுக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் என சிபிஎம் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் நம்பிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். 3302 தேர்வு மையங்களில் சுமார் 7,72,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். கூட்டணியில் அதிமுகவை சேர்க்க பாஜக தவம் கிடப்பதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். பாஜக வலுவாக இருந்தால் அதிமுகவுக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்றும் கேள்வி. கள்ளக்குறிச்சி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பிரபு வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக 9 இடங்களில் போலீசார் ஆய்வு. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் அசத்தும் தமிழ்நாடு. நடப்பு நிதியாண்டின் 10 மாத காலத்திற்குள் 61,000 கோடி ரூபாய்க்கு வணிகம். ஒன்றிய அமைச்சர்கள் 2 தமிழ்நாட்டில் போட்டியிட நிறுத்த முடியுமா? பாஜகவுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி சவால். இரட்டை இறை சின்னத்தில்தான் போட்டி. தேர்தல் ஆணையத்தை நாட இருப்பதாக ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹23.50 உயர்வு. 19 கிலோ எடை உருளை ₹1,960 விற்பனை. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு விலை ₹2,000 உயர்ந்துவிடும். மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மகன் திருமணத்திற்கு 1000 கோடி ரூபாயில் பிரம்மாண்ட ஏற்பாடு. கிராம மக்கள் 51,000 பேருக்கு 2500 வகை உணவுடன் தடபுடல் விருந்து. வெள்ளிக்கிழமை வெளியீடாக இன்று திரைக்கு வந்துள்ள 4 சின்ன பட்ஜெட் படங்கள். போர், இமை போல் காக்க, சத்தமின்றி முத்தம் தா, அதோ முகம் படங்களுக்கு எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.